ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ஷட்டவுனை பற்றி நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ ஜாப் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் எப்படின்னா, இப்போ ஒரு ஷட்டவுனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஷட்டவுனில் வந்து அக்காமடேஷன் எந்த மாதிரி தர்றாங்க, ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இதில் வந்து டூர் மாதிரி காமிச்சிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் RasLaffan இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த RasLaffan இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த கேம்ப் வந்து எப்படி எப்படி இருக்குது, அங்கே RasLaffanக்குள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தராங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்மளுடைய சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ், RasLaffan குளோபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த குளோபல் வில்லேஜ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரானீங்கன்னா இதில் தான் கேம்ப் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டுங்க. இந்த கிரிக்கெட் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குளோபல் வில்லேஜ்குள்ளே என்ட்ரானிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு தான் இருக்கும். இந்த கிரவுண்டுக்கு ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் வந்துருக்கும். நான் வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டர் டைமில் இங்கே வந்து எப்படி பூக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி இந்த இடம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். இங்கே தான் அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது எல்லாமே. இது வந்து இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னு வைங்களேன், இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய கோர்ட்டு. ஓகேங்களா. இந்த கோர்ட்டுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து QSC சொல்லிட்டு ட்ரைனிங் சென்டரு. இந்த ட்ரைனிங் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அது பக்கத்தில் ATM வந்து வச்சுருக்காங்க. இந்த ATM வந்து பார்த்திங்கன்னா கத்தார் கமர்ஷியல் பேங்கோடைய ATM. ஓகேங்களா. நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது வந்து QSC. இந்த QSCயில் தான் வந்து பார்த்திங்கன்னா RasLaffanக்குள்ளே நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போனாலும் சேஃப்டி இண்டக்ஷன் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இது வந்து அந்த QSC பில்டிங்கோடைய பேக் சைடு வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் என்ட்ரி, ஒர்க்கிங் அண்ட் ஹைட்டு, ஸ்கஃபோல்டிங் எப்படி செக் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டிக்கு நேர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஓப்பன் தியேட்டர் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஓப்பன் தியேட்டர் வந்து இப்போ கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன் பண்ணுறது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 படம் போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குஜராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், மலையாளம் சொல்லிட்டு ரீஜனல் லாங்குவேஜஸ்ஸு அப்புறம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டிருப்பாங்க. இதோடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் ஸ்க்ரீனு. நான் மேலே போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டு அப்படியே மேலேருந்து உங்களுக்கு வந்து வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் தியேட்ரு. இந்த ஓப்பன் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து படம் போடுவாங்க. ஓகேங்களா. இது வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிற போர்டு இருக்குது பார்த்திங்களா, அதான் ஸ்க்ரீனு. இது ஆப்ரேட்டர் ரூமு. இதில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வச்சு உங்களுக்கு போடுவாங்க. இதில் வந்து அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பக்காலா. இது போகக்கூடிய இடத்துல பாருங்கள், அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லேபர் கேம்பு ப்ளஸ் சூப்பர்வைசர் ஃபோர்மன்ஸ்லாம் இருக்கக்கூடிய கேம்பு. அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்காலான்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வந்து மினி சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி இருக்கிறது, சின்ன கேஃபிட்டீரியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. ஏன்னா கோவிட் டைமில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை சிட்டிஸுக்கு வந்து கொடுக்குறதில்ல. அப்போ வந்து கேம்புக்குள்ளே வந்து நிறையவே பக்காலா இருக்கும். அங்கே இல்லாத பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க. அதிலருந்து போனது பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளையாடுறதுக்கு வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஆனால் கோவிட் டைமில் வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே போகாதனால இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேஃபிட்டீரியாவில் தான் நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நைட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கரண்ட் வந்து இருக்காது, லைட் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால் ரூமில் வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப்பு தனியாக இருக்குது, கிளாத் ஷாப் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டீ கடை மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து எதுவுமே பண்ணல. இல்லைன்னா நீட்டாக இருக்கும் இந்த ஏரியா. அந்த செஸ்ஸு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த செஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதே மாதிரி ஒரு 3-4 இடத்துல வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து விளையாடுவாங்க. இதில் வந்து பிளாக்கு, ஒயிட்டு. இந்த ஒயிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் மாஸ்கிங் டைப் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வச்சுட்டு 2 டீம் வந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா. இதோடைய ஓவர்வியூ பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து கேம்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேம்பு C6 கேம்பு. இது பக்கத்தில் தான் எல்லா கேம்புமே இருக்குது. இது பின்னாடி பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பேக் கேட்டு போயிடலாம். ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், இது வந்து C6 கேம்பு, C4 கேம்பு, C3 கேம்பு. இதை வரிசையாக C5A இப்படி வரிசையாக கேம்பு வந்து தனியாக இருக்கும். இது லெஃப்ட் சைடில். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா JK கேம்பும் EWC கேம்புன்னு சொல்லிட்டு 2 கேம்பு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து காலையில் எடுத்தனால பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. இதே வந்து ஃப்ரைடே எடுத்துருந்தோன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இருக்கிறதுக்குள்ளே டைம் இருக்குது, இடம் இருக்காது, ரொம்பவே இதாக இருக்கும். அதே மாதிரி நைட்டும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து பக்காலா வந்து எப்போன்னா காலையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவினிங் வந்து 5:30 6 o'clock மேலே தான் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா C3 கேம்பு. இது வந்து டபுள் டக்கர் கேம்புன்னு சொல்லுவாங்க. மேலேயும் ரூம் இருக்கும், கீழேயும் ரூம் இருக்கும். இது வந்து மேலே மாடி ரூம் மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கேம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்டெய்னரில் தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கும். நான் வந்து என்னுடைய அக்காமடேஷன் வந்து எங்கே தந்திருந்தாங்க சொல்லி காமிக்கிறேன். இது இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அது போஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து C3 கேம்பு. இதுக்கு அடுத்தால வர்றது C4 கேம்பு. ஓகேங்களா. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த வரிசையில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து C4க்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து அங்கேருந்து வரும். பக்கத்தில் வந்து C3 இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா QACயோட இன்னொரு சைடில் வரக்கூடிய இடம். அந்த QACன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ட்ரைனிங் சென்டரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் ஷெல்லில் தான் நான் வந்து ஷட்டவுன் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ஷட்டவுன் வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேஃப்டி இன்ட்ரொடக்ஷன், சேஃப்டி கிளாஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த QACயில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைமில் வந்து எப்படின்னா சேலரி வந்து எங்களுக்கு வந்து கார்டில் தான் கொடுத்தாங்க, கமர்ஷியல் பேங்குடைய கார்டு. இதில் வந்து இந்த QAC பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் தான் ஏடிஎம் இருக்குது. அதையும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி தான் இருக்கும் கல்ஃபோடைய லைஃப்பில். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் தோஹாலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் ஃப்ளாட்டில் வந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த QAC பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மு, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சென்டர் QAC, கத்தார் இன்டர்நேஷ்னல் சேஃப்டி சென்டர். ஓகேங்களா. இது வந்து ரஸ்லஃபான் குளோபல் வில்லேஜில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொல்லியிருந்தேன்ல அக்காமடேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. கேம்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 சைடும் உங்களுக்கு வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இவர் பக்கத்தில் என்ன பூனை வராரு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆள் துணைக்கு இவர் தான் இருந்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைட் சைடில் ஒரு ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு.
இது ரைட் சைடு ரூமு. இதில் 2 பேர் இருந்தோம். ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரூம் இருக்குது. அந்த ரூம்லேயும் 2 பேர் இருந்தாங்க. ஸோ ரூம் வந்து மற்ற கேம்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்துச்சுங்க. அதிலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா. இதான் இங்கே ஒரு காட்டு அங்கே ஒரு காட்டு, ஏசி கொடுத்துருவானுங்க. அப்புறம் கபோர்டு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லெட்டின்குள்ளே இது தண்ணி செப்பரேட்டாக இருக்கும். அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷவரு, இந்த மாதிரி ஹேண்ட் ஷவரு, ஹீட்டர் வந்து 24 ஹவர்ஸு ஹாட் வாட்டருக்காக வேண்டி ஹீட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய பெட்டராகவும் உங்களுக்கு வந்து கேம்புகள் அமையலாம், இல்லை இதோட ஒஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கேம்புகள் அமையலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ப்ராஜெக்ட்டு, நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு பொசிஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அதனால் இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எப்படி இருக்கும் ரஸ்லாஃபான் சொல்லிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் யாராவது போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூர் மாதிரி காமிச்சிருக்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். இப்போ வந்து நான் இந்தியா வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் வந்து 1 by 1 வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியூவர் செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் உண்மையிலே நான் வந்து ரொம்பவே ரொம்ப வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்மெண்ட்டோடு சொல்கிறாரு. நம்முடைய சேனலில் வந்து என்ன ஒரு வீடியோ போட்டாலும் சரி அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அவருக்கு அடுத்தால என்ன வேணும் வீடியோ அது சொல்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோஸில் வந்து என்ன ஒரு இது இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம இடத்துல வந்து ஷேர் பண்ணுறாரு. செந்தில்குமார் சார், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இந்த அளவுக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. தமிழ் இன்ஜினியரிங் வேர்ல்டு சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. உங்களால் தான் இந்த சேனல் வந்து நான் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்ச இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா தான் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.